ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு பர்சன் வந்து கடலுக்கு ஆழ்கடல் பகுதியில் போயிட்டு வராங்க இல்லையா? அப்போது அந்த ஆழ்கடல் பகுதியில் போயிட்டு வரும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த கடலுக்குள்ளே போகும்போது நீர் இருக்கு இல்லையா, கடல் நீரில் ப்ரெஷர் அதிகமாகும். அது சரௌண்டிங் வாட்டர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு லங்ஸுக்குள்ளே வந்து அழுத்தம் அதிகமாகும்போது அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அளவு இருக்கு இல்லையா, கொள்ள அளவு இருக்கு இல்லையா, அந்த வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ அளவு டிக்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த பார்ஷியல் ப்ரெஷர், அதாவது கேஸஸ் வித்தின் த லங்ஸ், நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய வாயுக்கள் வந்து அதிகமான அளவு உடலுக்கு கொண்டு செல்லப்படும். இது வந்து ஒரு விதத்தில் நமக்கு பெனிஃபிஷியல் தான். ஏன்னா ப்ரெஷர் அதிகமாகும் போது, அழுத்தம் அதிகமாகும் போது ப்ரெஷர் அதிகரிக்குது. அப்போ அதிகமான அளவு ஆக்சிஜன் உடலுக்கு கிடைக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஆழ்கடல் பகுதிக்கு போயிட்டு வரவங்களுக்கு அடிஷ்னல் ஆக்சிஜன் வந்து சர்க்குலேஷனில் கொண்டு செல்லப்படுது. பட் பெனிஃபிட் ஆல்சோ ஆஸ் எ ரிஸ்க்கு. என்ன பிரச்சனை வருது? இன்க்ரீஸ் ப்ரெஷர் அதிகமாகும்போது ஆக்சிஜன் எப்படி கொண்டு செல்லப்படுது, அதே மாதிரி நைட்ரோஜன் கேஸும் அதிகமான அளவு பிளட்டில் கொண்டு செல்லப்படுது. அப்போ கொண்டு செல்லப்படும் போது இந்த நைட்ரோஜன் கண்டென்ட் பார்த்தோம்னா பிளட்டில் கரைந்த நிலையிலே செல்லுது. அப்படி செல்லும்போது அதுக்கு என்ன பிரச்சனை சொல்கிறாங்கன்னா, நைட்ரோஜன் நிக்ரோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா கடலில் ஆழ்கடல் பகுதியிலேருந்து வேகமாக வெளியில் வரும்போது, தட் இஸ் சர்ஃபேஸ் டூ குயிக்லி, திஸ் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா பென்ஸ் ஆர் டீகம்ப்ரெஷன். அப்படின்னா என்ன சொன்னால், அழுத்த மீட்சி நோய் அப்படிங்கிற நோய்க்கு ஆளாகிறாங்க. அழுத்த மீட்சி நோய் அப்படின்னு நோய்க்கு அவங்க ஆளாகிறாங்க. அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ பிளட்டில் நைட்ரோஜன் போகுது இல்லையா, அது தட் இஸ் கம்ஸ் அவுட் ஆஃப் சொல்யூஷன் ஸ்டில் இந்த பிளட் ஃபார்மிங் பபிள்ஸ். அந்த பிளட்டில் கரைஞ்ச நிலையே போகும்போது என்ன ஆகும்னா பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும், சின்ன சின்ன குமிழிகள் ஃபார்ம் ஆகும். அந்த சிறு சிறு பபுள்ஸாக இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அதே லார்ஜ் பபுள்ஸ், பெரிய பபுள்ஸாக இருந்தால் இது என்ன செய்யும்னா, மிக சிறிய ஸ்மால் கேபிலரிஸ் இதில் போயிட்டு அடைப்பை ஏற்படுத்தும். அப்போது அடைப்பை ஏற்படுத்தும் போது பார்த்தோம்னா என்ன ஆகும்னா, அங்கே பிளட் ஃப்ளோ தடைப்படும், ரத்த ஓட்டம் தடைப்படும். நரம்பு நுனிகள் இருக்குல்ல, நர்வ் எண்டிங், அங்கே போயிட்டு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா தசைகளில் வலி, மூட்டு வலிகளில் வலி ஏற்படும். நியூரோலாஜிக்கல் ப்ராப்ளம், நரம்பு மண்டல கோளாறுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரோக்னால் வாதம் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும். இது முக்கியமாக நைட்ரோஜன் நிக்ரோசிஸ் அண்டு பென்ஸு காமன் யாருக்கு? ஸ்கியூபா டைவர்ஸுக்கு காமனாக இருக்கும். நெக்ஸ்ட் டூரிங் த கார்பன் டை ஆக்சைடு பாய்சனிங், அதாவது கார்பன் டை பாய்சனாக மாறி எப்போனா டிமாண்ட் ஃபார் ஆக்சிஜன் இன்க்ரீஸ், அதாவது ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் போது என்னமாகும்னா பிளட்டில் ஆக்சிஜன் லெவலு குறையும் போது சஃபோகேஷன் என்ன சொல்கிறோம், அதாவது மூச்சுத்திணறல் ஏற்படும். மூச்சுத்திணறல் ஏற்படும் போது பிளட்டில் கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கும் போது நம்ம ஸ்கின் என்ன ஆகும்னா டேர்ன் ப்ளூயிஷ் பிளாக், அதாவது கருநீல நிறமாக நம்ம ஸ்கின் வந்து மாறிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிசார்டர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சென்டர், சுவாச மண்டல கோளாறுகள். இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம என்விரான்மெண்ட்டில் நிறைய பொல்யூஷன், அதாவது என்விரான்மெண்டல் பொல்யூஷன், ஆக்குபேஷனில் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மாசுபாடு, தனி மனிதன் அதாவது பர்சனல், இதனால் ஏற்படக்கூடிய சமூக காரணிகள், சோஷியல் ஃபேக்டர், இதனால் என்ன ஆகும்னா பல்வேறு காரணிகளால் நம்ம சுவாச மண்டலம் வந்து பாதிப்புக்குள்ளாகுது. அந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாகும் போது ஒரு சில நோய்களை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆஸ்துமா நோய். என்ன ஆகும்னா நம்ம மூச்சுக்கிளை குழல் பிரான்ச்சி அண்டு பிராங்கியல் மூச்சுக்கிளை நுண்குழல், இது என்ன ஆகும்னா நேரோயிங்னா குறுகி போயிட்டு அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன், வீக்கம் ஏற்படும் போது நமக்கு டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங், மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இது காரணம் என்னென்னா அலர்ஜின் யார்? டஸ்ட்டு, ட்ரக்ஸு, சில மருந்து பொருட்கள், போலன் கிரெயின்ஸு, சில உணவு வகைகள், எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷு, ப்ரானு, செர்டன் ஃப்ரூட்ஸ், சில கனிகள், பழங்களும் வந்து இந்த ஆஸ்துமா நோய்க்கு காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்பைசீமானா நுரையீரல் அடைப்பு. இது என்ன அப்படின்னா கொரானிக் பிரீத்லெஸ்னஸ் காஸ்டு பை கிராஜுவல் பிரேக் டவுன் ஆஃப் தின் வால்ஸ் ஆஃப் தி அல்வியோலை. நம்ம மூச்சு சிற்றறைகள் இருக்கு இல்லையா, அந்த சிற்றறைகள் வந்து அந்த லேயர் வந்து டேமேஜ் ஆகும்போது ரொம்ப நாளாக, கொரானிக்னா தொடர்ந்து ரொம்ப நாளாக அவங்களுக்கு வந்து மூச்சு விட முடியாத சிரமத்துக்குள்ளாக இருப்பாங்க.
அப்போ ஆக்சுவலி என்ன அப்படின்னா வைட்னிங் ஆஃப் அல்வியோலை இஸ் கால்டு எம்பைசீமா. வைட்னிங் அந்த மூச்சு சிற்றறைகள், இப்போ அல்வியோலை தான் மூச்சு சிற்றறைகள் வந்து அதில் லேயர் வந்து அளவு வந்து அகலமாகிடும், பெருசாகிடும். அந்த அப்படி ஏற்படும் போது இவங்களுக்கு நமக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் வந்து கிடைக்காம போயிடும். இது முக்கியமான காரணம். மேஜர் காசஸ் பார்த்தோம்னா சிகரெட் ஸ்மோக்கிங் தான் இதுக்கு முக்கியமான காரணம். ரெடியூஸ் த ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் ஆஃப் அல்வியோலை வால். அல்வியோலியார் வால்ஸ் வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து குறைஞ்சி போகிறதால இந்த எம்பைசீமான்ற நோய், அதாவது என்ன நோய், என்ன சொல்கிறோம், நுரையீரல் அடைப்பு நோயானது ஏற்படுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் we have discussed the topic ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் இன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டிசார்டர் ஆஃப் தி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தோம். ஆஸ்துமா பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எம்பைசீமா பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் we will discuss topic bronchitis, அந்த நோய், அதாவது மார்பு சளி நோயை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். See you students. Thank you.